கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். சரி, வாசிக்கலாமா? லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் மற்றும் 18வது வசனம் வரை வாசிக்கணுமா? எல்லாம் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா போதும். ஓகே, அது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன், அது இருக்காது, மற்றதெல்லாம் இருக்கும். லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம். புதிய ஏற்பாடு பைபிள்ல வலது கை பக்கம் இருக்கும், படிக்குமா? அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 18வது வசனம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Hallelujah. The God's angel informed Jesus born to the least shepherd. அற்பமா எண்ணப்பட்ட இந்த மேய்ப்பர்களுக்கு, ஆடு மாடு மேய்க்கிற இந்த மேய்ப்பர்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பை யார் சொன்னது? தேவ தூதர் சொன்னாங்க. இயேசுவோட பிறப்பு, இந்த கிறிஸ்துமஸ் டிராமா அப்படின்னே நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? நம்ம யாருக்கு மைண்ட்ல உடனே வருவாங்க? தேவ தூதர்கள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க, ஒட்டகம் வரும், மாதாமா வருவாங்க, யோசேப்பு, இவங்க எல்லாம் நம்ம நினைவுக்கு வருவாங்க. ஆனா பெரும்பாலும் யார் நினைவுக்கு வரமாட்டாங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் வரமாட்டாங்க. இந்த மேய்ப்பர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டவங்க சமுதாயத்துல. அவங்க யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்க இந்த ஆடு மாடெல்லாம் வளர்க்கறதுனால அந்த நாத்தெல்லாம் அவங்க மேல, அந்த தோலோட நாத்தெல்லாம் அவங்க மேல இருக்குன்றதுனால சொந்தக்காரங்களே குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூட மாட்டாங்க. அவங்க எவ்வளவுதான் மெடிமிக்ஸ், மைசூர் சாண்டல் சோப்பெல்லாம் போட்டு குளிச்சாலும் அந்த நாத்தை அவங்க மேல இருந்து போகாதுன்றதுனால அவங்கள யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. ஒருவேளை ஏசப்பா பிறந்து ஒரு பெரிய கடவுள் பிறந்திருக்கிறான்னு எல்லாருக்கும் சொன்னா கூட ஒருத்தனை என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த ஆடு மேய்க்கிறவங்க கிட்ட போய் சொல்லி இருக்க மாட்டாங்க. ஐயோ, அவங்க கிட்ட போய் என்ன சொல்றது? அவன் ஒரு ஆள் அவங்க கிட்ட போனா நாத்தடிக்கும், அவன் வேணாப்பா அவன் பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பனிக்காலத்துல கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆடையும் மாடையும் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்டெல்லாம் பாதுகாப்பு. ஒருவேளை ஏதாவது ஒரு சிங்கமோ கரடியோ வந்து ஏதாவது ஒரு ஆடை போய் கவிட்டு போயிடுச்சுன்னா ஓனர் என்ன பண்ணுவாரு? இவங்களை பின்னிடுவார், இவங்களை சாப்பிடுவார். நீ செத்தா கூட பரவாயில்ல, எனக்கு என்ன இல்லை, ஆடு குறைஞ்சிடக்கூடாது, மாடு குறையக்கூடாது. அப்படி இவங்கள ரொம்ப அற்பமா எண்ணப்பட்ட இவங்களுக்கு கர்த்தர் முடிவு பண்ணாரு. எப்ப உனக்கு வந்து மனுஷன் சொல்ல மாட்டான், அதனால நானே என்னுடைய தூதன் அனுப்புறேன், அவங்க நான் பிறந்தவங்களுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள நானும் நம்ம பலவிதமான காரியங்கள் நம்ம அற்பமா எண்ணி இருக்கலாம். படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அழகு இல்ல, பெரிய வீடு இல்ல, நகை இல்ல, பலவிதமான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல, நல்ல ஹேர் ஸ்டைல் இல்ல, சரியா மேக்கப் போடலன்னு சொல்லிட்டு உங்களை என்னையும் பலவிதமான காரியங்கள் அற்பமா எண்ணிருக்கலாம். ஆனா தேவாதி தேவன் நம்ம தான் தேடி வந்தார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். நம்ம தேடி அவர் காரியங்களை வாய்க்க செய்ததை நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 37:10 கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 37:10 வாசிக்க பார்த்தா அந்த யோசேப்பு அவங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றாருப்பா, ஒரு நாள் வரும், நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க, என்ன வணங்குற அளவுக்கு வருவீங்கன்னு சொன்ன போது ஆபிரகாம் கர்த்தரோடு நடக்கிற ஆண்டவருடைய நண்பர் சொல்லப்பட்டவர். அவரே தான் சொந்த பையனை கேவலமா திட்டுறாரு. நீ எவ்வளவு பெரிய கும்பானி, நானா உன்னை போய் வணங்குவேனா அப்படின்னு சொல்லி அவனை அற்பமா எண்ணினார். ஆனா ஒரு நாள் வந்தது. ஆதியா 41:36 வாசிக்கிறேன். 41:36 வாசிக்கணுமா? தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாது. மைக்ல வாசிங்க சார். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு, தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும். இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும். பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்கு, பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு வைப்பாய் இருப்பதாக என்றார்.
வைப்பதாக நான் இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரருடைய எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. எந்த ஒரு பெத்த அப்பாவே யாருடைய வார்த்தையை கேவலமா நினைச்சாரோ, ஆண்டவர் கூட நடக்கிறோம் ஒருத்தருடைய வார்த்தை அற்பமா எண்ணினாரோ, அந்த எப்படி நீனா ஒரு பெரிய கொம்பான்னு சொல்லி அவரை தள்ளி விட்டாரோ, அந்த ஒரு நாட்டுக்கு அடிமையை போன போது அந்த நாட்டுல ஒரு பிரச்சனை வரும்போது இவன் ஆண்டவருடைய வார்த்தையினா ஆண்டவருடைய அபிஷேகம் தான் நிரம்பி இருந்ததுனால இவன் வார்த்தையின்படி கேட்டு முழு உலகம் பஞ்சத்துல இருந்த போதும் அது எகிப்து தேசம் பாதுகாக்கப்பட்டது. காரணம் எல்லாரும் தள்ளப்பட்ட யோசனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை என்ன மனுஷங்க தள்ளுறாங்கன்னு வச்சீங்கன்னா, ஆண்டவர் மனுஷங்க நம்மள புறம்பே தள்ளி இருக்கிறாங்கன்னா, அதுதான் ஆண்டவர் நம்மள தெரிந்தெடுக்கிற பெரிய காரணம். நம்மளுக்கு ஆண்டவர் அவருக்காக செலக்ட் பண்ணிக்கிறது பெரிய காரணம் என்ன? மத்தவங்க நம்மள அற்பமா எண்றாங்களா, அதுதான் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட். ஆண்டவர் நம்மள பெருசா சூஸ் பண்ணிப்பார். ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைக்கிற தொழிலாளருடைய மகன், ஆனா கர்த்தருடைய பக்தி அவருக்குள்ள இருந்ததுனால அந்த நாட்டுக்கு அதிபராகும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பலவிதமான காரியங்களை புறம்பே தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம், ஆண்டவர் நம்மளதான் தேர்ந்தெடுப்பார். பெத்லகேம் ஊர்ல இயேசு பையன் பிறந்தாராம். எவ்வளவு நாடு இருக்குது, எத்தனையோ அந்த இஸ்ரவேலியே பல நாடு இருக்குது, பல ஊர் இருக்குது. பெத்லகேம்ல ஏன் பிறந்தார்? ஒரே ரீசன், அந்த பெத்லகேம்ல அடிப்படை வசதி கூட இல்லை. ஒருத்தர் அந்த ஊருக்கு போகவே மாட்டாங்க. இல்ல ஊழியக்காரங்களா எங்க வருவாங்க? இப்ப ஊழியம் ஆரம்பிச்ச உடனே சென்னைக்கு தான் வருவாங்க. இல்ல கிராமத்துல எவ்வளவு கிராமம் இருக்குது, அங்கெல்லாம் யாரும் காணிக்க போட மாட்டாங்க, அங்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா சென்னையில போனா நல்லா காணிக்க வந்துடும் நினைச்சிட்டு வராங்க. அவங்களோட ஆசீர்வாத பத்தில ஒரு சர்ச்சை ஆரம்பிக்குது. ஆண்டவர் அல்ல இப்ப என்ன எங்க அற்பமா நினைக்கிறாங்களோ அங்க ஏசப்பா பெத்லகேம்ல போறதுக்கு ஒரே காரணம், அங்க எந்த அடிப்படை வசதியும் இல்லை. எல்லாரும் கேவலமா நினைக்கப்பட்ட அந்த ஊரை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து அங்க பிறந்ததை நம்ம பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவே, அவங்க சாலமோன் தாவீதோடைய கீப்பா, இன்னொருத்தன் பொண்டாட்டி உசியான்றவருடைய பொண்டாட்டி பத்சேபா, அந்த அம்மாவுக்கு பிறந்த பையன். அதை யோசிச்சு பாருங்களேன். அந்த சாலமோனுக்கு சின்ன வயசு உடம்பு சரியில்லை, அரண்மனையில உடம்பு சரியில்லைன்னா சொல்லியிருப்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்க, இந்த கேவலமானதுல போனதுக்கு ஜுரம், என்னாச்சு? ஐயோ அந்த மட்டமானதுக்கு ஜுரம், அதுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. எல்லாம் அவரை எல்லாம் கேவலமா நினைச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் அவரை தான் ராஜாவா மாற்றினார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு தெரிந்தெடுக்கிற முதல் காரியம் நம்ம அற்பமா எண்ணப்படுறதுதான். ஆமென். அதிகாலையில் பாலனை தேடி, அந்த 2 லைன் பாடலாம் எல்லாம் சேர்ந்து, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடரையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாலையில் பாலனை தேடி, அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த பாலனையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி. அதிகாலையில் பாலனை தேடி, அந்த பாலனையும் குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி. அந்த பாலனை பணிந்திட வாரி. வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மாரியின் அடியின் மேலே அண்ணன் மகனாகவே தோன்ற, அன்னை மாரியின் அடியின் மேலே அண்ணன் மகனாகவே தோன்ற, இன்றோர்கள் பாடல்கள் பாட இறைவாகவே நாம் செல்வோம். இன்றோர்கள் பாடல்கள் பாட இறைவாகவே நாம் செல்வோம். ஹல்லேலூயா. இரண்டாவது 18ஆம் வசனம் சொல்லுது, இந்த மேய்ப்பர்கள் பேசின போது 18 இருக்கா? அப்போது இஸ்ரவேலின் ராஜா லூக்கா 2:18 சொல்லுங்க. நான் படிச்சுட்டு விட்டுருங்க. இந்த லூக்கா 2:18 என்ன சொல்லுதுன்னா, இந்த கேவலமா எண்ணப்பட்ட இந்த மேய்ப்பர்கள் போய் ஒரு யாராவது மட்டமா நினைக்கிறாங்க ஒருத்தர், அவங்க பேச்சு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அவங்க பேச்சை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா. இங்கிலீஷ் பைபிள்ல they told அப்படின்னு போட்டிருக்கு, they not said அப்படின்னு போடல. SAID said ன்னு போட்டா அங்க யாருமே இருக்க தேவையில்லை, நான் பாட்டு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டே இருக்கலாம். ஆனா toldனா someone person needed. told அவங்க என்ன போட்டிருக்குன்னா, அப்ப இவங்க சொல்லும் போது அங்க சில பேர் நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவர் அற்பமா எண்ணப்பட்ட இவங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு வரும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும். வேலையில நம்ம வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும், வியாபாரத்துல மதிப்பு இல்லாம போயிடும், குடும்பத்துல மதிப்பு இல்லாம போயிடும், நம்ம சமுதாயத்துல மதிப்பு இல்லாம போயிடும். ஆனா தேவனுடைய வாழ்க்கையில பிறக்கும் போது நம்ம வார்த்தைக்கு மதிப்பு வரும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகாப் என்கிற ஒரு பெரிய ராஜா எல்லா தீர்க்கதரிசிகளையும் கூப்பிட்டு கேட்கிறார், என்ன நடக்கும், நம்ம யுத்தத்துக்கு போறோம், ஜெயிக்க முடியுமான்னு. ஆனா ஒருத்தரை மட்டும் கட் பண்ணிட்டார். வாசிங்க 2:4-18 கொஞ்சம் வாசிங்க. அப்போது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரை விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொரு இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே எப்பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். ஹல்லேலூயா. மிகாயாவை எல்லாம் அற்பமா எண்ணி தள்ளி விட்டிருந்த போது, அவன்லாம் ஒரு ஆள் அவங்க கிட்ட வார்த்தை கேட்க வேணாம்னு கேட்டிருந்த போது, தேவன் அவனை கொண்டுதான் அந்த உண்மையை சொன்னார். நீ போவ, பெரிய தோல்வி வந்துடும், ஆனா நீ என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லி அவன் வார்த்தைக்கு ஒரு மகத்துவத்தை வர செய்தார். கர்த்தாதி கர்த்தருடைய வாழ்க்கையில பிறக்கும் போது அற்பமா எண்ணப்பட்ட நம்ம வார்த்தைக்கு ஒரு மதிப்பை கொண்டு வருவார். காரணம் ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தா நாமோ அவன் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு எல்லாரும் கேவலமா நினைச்சாங்க. அவரை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை ஏசப்பா நீங்க பைபிள் வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவன் தச்சனுடைய பையன்பா, இவன் ஒரு ஆளு இவன் சொல்றத போய் கேட்டுருக்கீங்களே, யாரு இவன்? மரியாவோட பையன் தானே, மரியாவோட பையன், யோசேப்போட பையன். இவங்க தம்பி தங்கச்சி எல்லாம் நம்ம கூட தானே இருக்கிறாங்க. இவன் ஒரு ஆள் இவன் சொல்றத கேட்டுருக்கீங்களா? அற்பமா இருக்கு. ஆனா கர்த்தாதி கர்த்தரோட அபிஷேகம் அவர் மாற்றினது. பைபிள் சொல்லுது, அவர் வனாந்திரத்துல தங்கியிருந்தார். லட்சக்கணக்கான மக்கள் அவர் தேடி போனாங்க. ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ள வசனங்களை கேட்க போனாங்க. அவர் வார்த்தைக்கு மதிப்பு வந்தது. அதே தெய்வத்தை தான் நீங்களும் நானும் வணங்குறோம். எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏசப்பா வாழ்க்கையில பிறப்பாருன்னா நம்மளோட வார்த்தைக்கு மதிப்பு எல்லாம் கண்ண முடிச்சோம், எல்லாம் கண்ண மூடி. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. பலவிதமான புறம் எல்லாரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, அநேகரால ஒதுக்கப்பட்டு, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனா ஏசப்பா வாழ்க்கையில பிறப்பார்னா அந்த பேய்ப்பர்கள் எல்லாரும் அருவருப்பா எண்ணப்பட்டவர்கள். நீங்க ஆதியாகமத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா பார்வோன் இந்த மேய்ப்பர்கள் கூட சாப்பிட மாட்டாங்க. இவங்க கூட யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ இவங்க நாத்தடிகை, இவங்க மேல இவங்களுக்கு படிப்பறிவு இல்ல, சமுதாயத்துல ரொம்ப கீழானவங்க, இவங்க கூட யாரும் நிக்க கூடாதுன்னு. ஆனா தேவன் அவர்களுக்கு தம்முடைய வல்லமையினால தேவ தூதர்ல பெரிய வர்ஷிப் நடந்து, பெரிய ஆராதனை நடந்து அவர்களுக்கு பிறப்பு சொல்லப்பட்ட அன்பு நல்ல தகப்பனே, ஆண்டவரே அற்பமா எண்ணப்பட்ட எங்கள் மீது மனம் இறங்குது ராஜா. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் எங்களை உணர்ந்தது, அற்பமா என்னும் மனுஷர்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம். கணவரால, மனைவியால, உறவினர்களால, ஆண்டவரே பணம் இல்ல, படிப்பு இல்ல, அந்தஸ்து இல்ல, ஆண்டவரே அப்போ பலவிதமான காரியங்கள் எல்லாம் சொல்லி அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களை நேசிக்கதான் இந்த உலகத்துல வந்தீராப்பா. எங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க, எங்க வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கொடுங்க, ஆண்டவர் மகத்துவத்தை கொடுக்க. ஆண்டவரே இந்த பூமிக்கு வந்தீர், கோடா கோடி ஸ்தோத்திரம். இவங்க தயவு வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தெய்வீக கரம் ஒவ்வொரு தாங்கி நடத்தட்டும். பலவீனங்களை மாற்றும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை மாற்றும், எல்லா பண நெருக்கடிகளை மாற்றும். ஆண்டவர் பனி காலங்கள்ல ஆண்டவர் எந்த பலங்களும் சுவையும் வராதபடி நோய் எதிர்ப்பு சக்திகளை பெருக செய்து பாதுகாப்பீராங்க. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற எல்லாம் ஜெபம் மறுபடியும் கொஞ்சம் கைகளை வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரம் இருக்கட்டும், ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆவியானவரே நீர் அசைவாடுவீராக ராஜா. தகப்பனே மற்ற எந்த பொருளெல்லாம் ஆண்டவர்